ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ லாஸ்ட்டா நம்ம சேனல்ல பண்ண வீடியோ தான். ஒரு 15 மினிட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து ஆப்ஷனுடைய பிரீமியம்ல நம்ம எப்படி வந்து அந்த 15 மினிட் கேண்டில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு என்ட்ரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் அதில சொல்லியிருந்தேன். அதில வந்துட்டு நெறைய பேருக்கு நெறைய விதமான குழப்பம். ஓகேவா? ஸோ அதிலேயே நான் எல்லா விஷயமே கவர் பண்ணியிருந்தேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன சொல்ல வந்த விஷயம் அப்படிங்கிறத, நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா புரிஞ்சிருக்கலாம். பட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அத ஓப்பன் பண்ண உடனே ஸ்கிப் பண்ணிட்டு மேட்டர மட்டும் கேட்டுட்டு அரையும் குறையுமா போயிருவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நெறைய டவுட் வருது. நான் அந்த டவுட்ட கிளியர் பண்ணாலும் நெறைய பேர் என்னை திட்டவும் செஞ்சிருக்கீங்க. ஓகே. ஸோ இப்ப இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்னும் உங்களுக்கு வந்துட்டு புரியல அப்படின்னா, இன்னும் கிளாரிட்டியா அத சொல்லுவோம் அப்படின்னு தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர முழுமையா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்க வேண்டாம். நீங்க வந்து மார்க்கெட்ட ஓனா அனலைஸ் பண்ணுங்க. இல்லன்னா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ட கேட்டுட்டு ட்ரேடிங், இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க முடிவு பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து ஒரு 15 மினிட் ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து அந்த வீடியோவிலே தெளிவா சொல்லியிருக்கேன். இப்பவும் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு திட்டாதீங்க. ஓகே. ஸோ 2 கேண்டில் நான் வந்து 2 சார்ட் வந்து நான் யூஸ் பண்றேன் ஆக்சுவலா. ஓகே. ஸோ இங்க ஒரு 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல ஒரு கேண்டில் 2 இதுலயுமே நம்ம யூஸ் பண்றோம். ஆக்சுவலா கால், புட் 2மே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,150 கால் பிரீமியமோட கேண்டில் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி இது அதே சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் 23,150 பிஇயோட கேண்டில். ஓகேவா? ஸோ இது இண்டெக்ஸ் ஸ்பாட்டோட கேண்டில். ஓகே. இப்போ இதில என்ன நமக்கு வந்து இதில நம்ம பார்க்கணும். முதல்ல மார்க்கெட் 15 நிமிஷம் நம்ம ஓப்பன் ஆனோனே எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க எடுக்குறீங்க இல்லையா? இப்போ இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு என்ன ஓப்பன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க. இண்டெக்ஸ் வந்து ஓப்பன் வந்துட்டு 23,116 அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து 23,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா இண்டெக்ஸ் வந்து அதுதான் வந்து ஓப்பன் ஆனதுனால 23,100 அப்படிங்கிறது எடுக்கலாம். இல்லன்னா 23,150 அப்படின்னு எடுக்கலாம். இல்ல 23,200 அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஓகேவா? இந்த 3 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கலாம். ஆனா நம்ம எப்படி ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஓப்பன் 2 பேருக்கும் பக்கத்துல நியர்பைல நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ கால் கேண்டிலோட ஓப்பன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் நான் எடுத்திருக்கேன். 23,150 கால் பிரீமியமோட கேண்டில்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் உள்ள வந்து ரூ. 249 ஓப்பன். அதே சேம் புட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் ரூ. 245 ஓப்பன். அப்ப இந்த 2 கேண்டிலுக்கும் உள்ள டிஃபரண்ட் ஓப்பன் எவ்வளவுன்னு பாருங்க. இது 249 கால் கேண்டில். புட்டோட கேண்டில்ல பிரைஸ் வந்து ஓப்பன் ஆனதை நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அது ரூ. 245 அது ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப 2க்குள்ள டிஃபரண்ட் எவ்வளவு இருக்கு? 4 பாயிண்ட் தான் டிஃபரண்ட் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி எந்த பிரைஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பக்கத்துல நியர்பை ஓப்பன் நடக்கோ, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்ம இப்ப பார்க்கல. மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப 4 பாயிண்ட் தான் டிஃபரண்ட் இருக்கு. அப்ப இதுதான் நம்ம வந்து அட் த மணியா எடுத்துக்கணும். இது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன்ல, இண்டெக்ஸ் வந்து 23,116 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அப்ப ரூ. 100 நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸா எடுக்கிறதா, 150 எடுக்கிறதா, ரூ. 200 ஸ்ட்ரைக் பிரைஸா எடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும்போது இப்படி நீங்க சூஸ் பண்ணுங்க. எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 150 பார்க்குறீங்க, 100 பார்க்குறீங்க, 200 பார்க்குறீங்க. எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பக்கா நியர்பை ஓப்பன் நடந்திருக்கோ அத வந்து அட் த மணியா எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் முடிஞ்சா? இப்ப கிளாரிட்டி ஆயிடுச்சா? அப்போ அதுக்கப்புறம் 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க மெயினா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப கால் 25,150 ஃபர்ஸ்ட் கேண்டில் 15 நிமிஷம் கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் 9:30 மணிக்கு நீங்க பார்க்கும்போது அதோட ஓப்பன் ரூ. 249, ஹை வந்து ரூ. 264.95. நான் வந்து இப்போ வந்து அந்த பைசாலாம் எடுத்து விட்டுட்டு
அந்த ரவுண்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கிறேன். 249, 264. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேண்டில். இதை வந்து நான் எங்கே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே புட் ஆப்ஷனில் அந்த லைன் நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம். ஓகே, இப்போ புரியுதா உங்களுக்கு? கால் ப்ரீமியம் கேண்டிலோட ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலோட ஓப்பன், அதை வந்து கால் ஆப்ஷனுடைய கேண்டிலை வந்து புட் ஆப்ஷனில் நம்ம வந்து லைன் ட்ராப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் எவ்வளவு? 249 ரூபா அதோட ஓப்பன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ 249 ரூபாயை நம்ம வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில். ஓகே, ஸோ 249 நான் வந்து இது பண்ணிக்கிறேன். 253 ரூபாவில் இருக்குது. 249. ஓகேவா? ஸோ 249 ரூபாயை நான் வந்து இங்கே வந்து லைன் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட் கால் எவ்வளோ ஹை போயிருந்தது? 264 ரூபா ஹை போயிருந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரி அதோட லோன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? லோ வந்து 166 ரூபா 55 பைசா. நான் அப்பவே சொல்லிட்டேன், ரவுண்ட் நம்பர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 166 ரூபா அது போன ஹை வந்து 264 ரூபா, லோ வந்தது 166 ரூபா. இந்த 3 பிரைஸையும் நான் வந்து இங்கே ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, 166 ரூபா ஃபர்ஸ்ட் முடிஞ்சா. ஸோ 164 ரூபாயை 166 ரூபாயை அப்படியே நான் புட் ஆப்ஷனில் லைன் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஹை போயிருந்து பார்த்தீங்களா? ஸோ ஹை வந்துட்டு 264 ரூபா. இந்த ஹையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த 3 லைன் நான் ட்ரா பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலில் கால் ப்ரீமியமோட ஓப்பன், ஹை, லோ 3 ப்ரைஸையும் நான் வந்துட்டு புட் ஆப்ஷனில் சேம் சைட் ப்ரைஸ் 23,150 அதில் நான் வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிட்டேன். அதே மாதிரி புட் ஆப்ஷனோட கேண்டில் இதோட ஓப்பன் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ 249 அது போன ஹை வந்துட்டு 245 அது போன ஹை 245. அப்போ ஓப்பனும் ஹையும் வந்துட்டு சேமாக இருந்திருக்கு புட் ஆப்ஷனில். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலில் புட் ஆப்ஷனில் ஓப்பன் ஹை ரெண்டுமே சேமாக இருந்திருக்கு. அப்போ நம்ம ஹை தேவையில்லை. ஸோ அதோட ஓப்பன் லைனில் மட்டும் நம்ம கால் ஆப்ஷனில் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ காலில் வந்துட்டு 245 ரூபா அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, 245. ஓகேவா? ஸோ 245 ரூபா கொடுத்துட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் லோ வந்திருக்கு பார்த்தீங்களா காலில்? ஓகேவா? புட் ஆப்ஷனில் லோ வந்துருக்கு இல்லையா? காலோட கேண்டில் நம்ம புட்டில் கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய கேண்டில் நம்ம ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் பார்த்துருக்கோம். ஹை வந்துட்டு ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலில் புட் ஆப்ஷனில் ஹையும் லோவும் ஹையும் ஓப்பனும் சேமாக இருக்கிறனால நம்ம ஹை தேவையில்ல. ஸோ அதோட ஓப்பன் லைன் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ லோ வந்துட்டு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 ரூபா லோ போயிருக்கு. அந்த 124 ரூபா லோவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கால் ஆப்ஷனில் இருக்கிற ஓப்பனோட கேண்டில் ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலோட லெவல்ஸ் எல்லாமே புட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். புட் ஆப்ஷனுடைய அந்த லெவல்ஸ் எல்லாம் கால் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ 124 ரூபா ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் தான். ஸோ இன்ட்ராடே லோ கிடையாது. ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் 124 ரூபா. ஸோ 124 ரூபாயை நான் இங்கே வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். 124 நம்ம வந்து இங்கே லைன் வந்து போட்டுக்குவோம். ஓகேவா? ஸோ 124 ரூபா போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் இண்டெக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். சென்டரில் வச்சிருக்கக்கூடிய சார்ட் வந்து இண்டெக்ஸோட சார்ட். ஓகேவா? ஸோ அதோட லோ எவ்வளவு? ஃபர்ஸ்ட் லோ சும்மா அப்ராக்சிமேட்லியா அது எவ்வளோ ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் லோ எவ்வளோ போச்சு, ஃபர்ஸ்ட் ஹை எவ்வளோ இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறப்போ இதை வந்துட்டு நம்ம 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், ஓகே, ஸோ இண்டெக்ஸ் இந்த மூணையுமே நான் 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஓகே, ஸோ இன்ட்ராடே ட்ரேட் அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து 5 மினிட். ஓகேவா? ஸோ 5 மினிட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 15 மினிட் முடிஞ்சவொன்னே தான் நம்ம லைனை வந்து எடுப்போம் இல்லையா? ஸோ 15 நிமிஷம் முடிஞ்சவொன்னே தான் நமக்கு எடுப்போம். அப்போ நமக்கு வந்துட்டு எப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு
9:20 தான் நமக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு இது கிடைக்கும். ஸோ அப்போ 9:20க்கு நம்ம 9:30க்கு தான் நமக்கு கரெக்டான ஒரு இது கிடைக்கும். ஸோ 9:25க்கு மார்க்கெட் க்ளோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ 9:25க்கு அப்புறம் 9:30. ஸோ 9:30க்கு பார்க்கும்போது காலில் வந்து அந்த நம்ம கொடுத்துருந்த இந்த வேல்யூலாம் என்ன? ஸோ கால் ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலோட லோ 166 ரூபா. ஓகேவா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலே புட் ஆப்ஷன் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 9:30 அந்த 4வது கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதோட லோக்கு கீழே இருக்கு. இங்க கால் ஆப்ஷன்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இது இன்சைட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலோட பாரோட இன்சைட்ல இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இன்சைட் பார்ல நமக்கு கிரீன் கலர் கேண்டில் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சேம் அப்படியே நீங்க வந்துட்டு இண்டெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில்ல 2வது கேண்டில் அதாவது 3வது கேண்டில் 4வது கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா ஸோ 9:30 கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா இன்சைட் பார். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலோட ஹைக்கு லோக்கு உள்ளதான் காலும் ட்ரேட் ஆகுது, இண்டெக்ஸும் ட்ரேட் ஆகுது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலோட லோக்கு கீழே புட் ஆப்ஷன் ட்ரேட் ஆகுது. இப்போ நமக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு புரிதல் இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போ எதை நம்ம இப்போ எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நீங்க முடிவு பண்ணிக்கலாமா? கால் நம்ம இப்போ என்ட்ரி எடுக்கணுமா, புட்டி என்ட்ரி எடுக்கணுமா? எக்ஸாக்டா சொன்னீங்க அப்படின்னா ஏன்னா இன்சைட்ல லோவை கட் பண்ணாம இண்டெக்ஸும் சரி காலும் சரி லோவை கட் பண்ணாம எக்ஸாக்டா வந்து இன்சைட்ல ஓப்பன் ஆகுது, ட்ரேட் ஆகுது. அப்போ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எது இப்போதைக்கு நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு அப்படின்னா வெறும் 15 மினிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இதை நீங்க கிளியரா ஒரு இன்ட்ராடேல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டு, மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணா மட்டும்தான் ட்ரேடிங் வந்து நம்ம இன்ட்ராடேல பண்றதுக்கு நமக்கு முடியும். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற எந்த ரூலும் கிடையாது. இப்போ நான் இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க ஆல்ரெடி வேற ஏதாவது ஒரு இண்டிகேட்டரோ இல்லைன்னா எனி ஒன் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா இந்த ரெண்டையும் நீங்க கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு என்ட்ரி அப்படின்னா அப்போ அதை நீங்க வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டூலாவே நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு இதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா வந்துட்டு தெரியறதுக்கான வாய்ப்பு. ஓகே. ஸோ நான் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் நான் வந்துட்டு விவாப் யூஸ் பண்ணுவேன். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா டெர்மினல்லையும் இதுலேயும் பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்கர்டு விவாப் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் இதில் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அது மாதிரி கால்லையும் கொடுத்துக்கிடுவேன், புட்லையும் கொடுத்துக்கிடுவேன். ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே 3 இடத்துலையும் நான் அந்த லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸாக்டாக காலில் இந்த 4வது கேண்டில் பாருங்கள் எக்ஸாக்டாக விவாப்புக்கு மேலே க்ளோஸ். அதே மாதிரி இண்டெக்ஸில் பாருங்கள் 4வது கேண்டில் பாருங்கள் எக்ஸாக்டாக விவாப்புக்கு மேலே க்ளோஸ். ஸோ அதேமாதிரி புட் ஆப்ஷனில் பாருங்கள் 4வது கேண்டில் பாருங்கள் விவாப்புக்கு கீழே க்ளோஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நான் வந்துட்டு பார்த்து இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் என்ட்ரியை எடுப்பேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரான டூல். ஸோ இந்த 15 மினிட் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடியதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் ஏதாவது ஒரு ஆல்ரெடி நீங்கள் ஒரு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுற எல்லாருமே மேக்ஸிமம் பார்ப்போம். ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பீங்க, ஸோ அதில் வால்யூம் பார்ப்பீங்க, அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் இந்த ஆக்டிவ் கான்டாக்ட்லாம் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல ஆக்டிவ் கான்டாக்டை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவ் கான்டாக்ட் பார்ப்பீங்க. இன்னும் சிலர் வந்து ஏன்னா டேட்டா ஒரு ஒன்லி சார்ட்டை வச்சு மட்டும் நம்ம வந்து ட்ரேட் எடுக்காமல் டேட்டாவும் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு டூல் ஒரே ஒரு இதை மட்டும்தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடையாது. மார்க்கெட்டை வந்து நம்ம 2 பேர் இப்போ நானோ நீங்களோ இல்லைனா வந்து ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்து ட்ரேடிங் பண்ணி அதை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணுறது இல்லை. ஸோ மார்க்கெட்டில் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான ரூபாயை உள்ள வந்து ஃபண்டை வந்து ஃப்ளோ பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்ட்ராடேல எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுடைய சக்ஸஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 4வது கேண்டில் நம்ம மேட்ருக்கு வந்துடும். 4வது கேண்டில் அதாவது 9:30 கேண்டில் எக்ஸாக்டாக க்ளோஸ் வச்சிருச்சு. 9:30 ஓப்பன் டைம் தான் இதை எடுத்துக்கிடும். 9:35க்கு அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 245 ரூபா.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரூல். ஸோ இதோட க்ளோஸ் ப்ரைஸ் எவ்வளோ? 224. நெக்ஸ்ட் டார்கெட் எவ்வளோ? 245. ஓகே. அடுத்து பாருங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்க. எக்ஸாக்டாக 10:55க்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஸோ 10:55க்கு எக்ஸாக்டாக இண்டெக்ஸும் கரெக்டாக போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் வைக்கி 10:55க்கு விவாப்புக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு இது 10:55 எங்கே நிற்கி எக்ஸாக்டாக லோவில் நிற்கிது. எங்கே லோவில் நிற்கிது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கால் ப்ரீமியம் ஃபஸ்ட்டு ஓப்பனோட லெவல்ஸ் எல்லாம் புட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் லெவல் எல்லாம் கால் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக கரெக்டாக பாருங்கள் 10:55க்கு 124 ரூபா. இது வந்து ஃபஸ்ட்டு வந்த லோ. ஃபஸ்ட்டு வந்த லோ 15 மினிட் கேண்டிலோட லோ 124 ரூபா. ஸோ 124 ரூபா கிட்ட எக்ஸாக்டாக இது ட்ரேட் ஆகிட்டு. ஸோ அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கு அப்படின்னா அப்போ இண்டெக்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த 10:45க்கு நமக்கு எக்ஸாக்டாக அதில் லோவில் வந்து சப்போர்ட் எடுக்கும். ஓகேவா? ஸோ 10:55 எக்ஸாக்டாக லோவில் வந்து சப்போர்ட் எடுக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுவோம். நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இப்போ இண்டெக்ஸில் நம்ம வந்துட்டு பெரும்பான்மை யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? ஃபிபு யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஃபிபனாச்சி வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணேன்? இன்னைக்கு மார்க்கெட் போய் ஓப்பன் ஆகி போன கை எவ்வளவு? ஸோ வந்த லோ எவ்வளவு? ஸோ லோ அப்படிங்கிறது இப்போ இதை நான் வந்து லோவை எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கேண்டில் 10:55 கேண்டில் பாருங்கள் எக்ஸாக்டாக லோவை கட் பண்ணல அப்படின்னா இப்போ 10:55க்கு இந்த லோவை கட் பண்ணல. எக்ஸாக்டாக லோவை கட் பண்ணலை இந்த கேண்டில். அதே மாதிரி 10:55க்கு இதுவும் லோவில் இருக்குது. இது 10:55 ஹையில் நிற்குது. ஓகேவா? கால் லோவில் இருக்குது, இண்டெக்ஸ் லோவில் இருக்குது, புட் ஆப்ஷன் ஹையில் நிற்கி. அப்போ ஹையில் நிற்கிறப்போ எக்ஸாக்டாக நமக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு கேண்டில் வந்து ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 236 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர். இந்த 236 லெவலுக்கு மேலே மார்க்கெட் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 23 நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்த லோ நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதுதான் லோ. ஓகேவா? ஸோ இந்த லோ வர்றதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த லோ தான் வந்திருக்கு. இந்த லோ வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது. இந்த லோவில் இருந்து மார்க்கெட் சப்போர்ட் 23% தாண்டி மேலே போகுதுன்னா அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த நம்பர் ஸோ 382 அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா சார்? செகண்ட் ஒன்று இங்கே பாருங்க. எக்ஸாக்டாக ஒரு நிமிஷம். ஓகே 382 அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கேண்டில் லோ 10:55க்கு வந்த லோக்கு அப்புறம் இது சப்போர்ட் எடுக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 236 லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு வந்து ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்கிறது 382. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இன்ட்ராடேயில் நான் யூஸ் பண்ணக்கூடியது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபிபனாச்சியில் நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு. ஓகேவா? ரெண்டாவது நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு அப்டேட் இருந்ததுனால் இன்னைக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை நான் வந்துட்டு கடந்த சில நாட்களாக நான் பண்ணலை. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது நம்ம குரூப்பில் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் கண்டினியூவாக நம்ம கொடுக்கறதுக்கான இது உண்டு, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்களும் லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு அப்டேட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது. எனக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஸோ எனக்கு மார்க்கெட் இப்படி தெரியுது, இப்போ மார்க்கெட் இங்கே போகலாம், இந்த லெவல்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கும். அதை நான் வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வாய்ஸ் நோட்டாக கொடுப்பேன், இல்லைனா வந்து டெக்ஸ்ட்டாக கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ அந்த அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லா விஷயத்தையும் கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக இந்த வீடியோ வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ அப்படின்னா முதல்ல இருந்து தயவு செய்து ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு டவுட் வராது. ஓகே, அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக அதை பற்றின என்ன டவுட் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.